வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டெட்டு. இது நம்ம டிசியில் வந்து ரீடிங் செக் பண்ணுறப்ப நமக்கு வந்து ரீடிங் வந்து எக்ஸாக்டாக 178 வந்து ஸ்டக்கப் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டக்கப் ஆணுச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து சிபியூ ஓரியன்டட் இஷ்யூ தான். நான் இங்கே வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த இஷ்யூ வந்து நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். அதனால் டைரெக்டாக வந்து சிபியூ பண்ணுறேன். இப்போ 178 வந்து உங்களுக்கு ஸ்டக்கப் ஆகுது அப்படின்னா சிபியூ மட்டுமே வந்து இஷ்யூவாக இருக்காது. அதாவது சிபியூக்கும் யூஎஃப்எஸில் உள்ள ரேமுக்கும் டிஸ்கனெக்ஷன் இருந்தால் தான் வரும். யூஎஃப்எஸில் ப்ராப்ளம் இருந்தாலும் 179 நிற்கும். இது ஆல்ரெடி நம்ம சிபியூ பண்ணதுனால இதை பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து எந்த அன்கட்டும் இருக்காது, அதாவது ஃபாஸ்ட் ஃபார்வேர்டும் இருக்காது. அப்படின்னா என்னென்னா, இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதை லைவாக வந்து எந்த எடிட்டும் இல்லாமல் அப்படியே போடுறோம். இந்த சிபியூவை பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு ஐசி எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுது, எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக நீங்கள் கிளியராக வந்து வாட்ச் பண்ணலாம். இப்போ நான் ஷீல்டை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுக்கலை. எனக்கு எந்த ஏரியா தேவையோ அந்த ஏரியா மட்டும்தான் நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் ஷீல்டு கட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஷீல்டு கட்டரை யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஷீல்டு கட்டரை மிஸ் ஆகிட்டு நமக்கு ரெசிஸ்டர் மேலே எல்லாம் சில நேரம் படும்போது ரெசிஸ்டர் வந்து ப்ரோக்கன் ஆகிடுது. கெப்பாசிட்டர் மேலே படும்போது கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட் ஆகிடுது. அதனால் நீங்கள் வந்து ஷீல்டு கட்டரை யூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஷீல்டை வந்து கரெக்டாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரிமூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து தெர்மல் இன்சுலேஷன் டேப்பு வந்து யூஎஃப்எஸ் சைடில் வந்து நம்ம வந்து ஒட்டிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஹீட் வந்து யூஎஃப்எஸ் சைடு போகாமல் நம்ம வந்துட்டு ஃப்ளோ பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஐசியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கு வந்து ப்ளோயரில் வந்து 300 ஹீட்டு, ஏர் வந்து 50 வச்சுட்டு 1 மினிட்டுக்கிட்ட வந்து நம்ம வந்து ஃப்ளோ பண்ணணும். 1லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா எந்த ட்ராக் டேமேஜும் வராமல் நீங்கள் ஐசியை ரிமூவ் பண்ணலாம். அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து டெம்பரேச்சரை 350, ஏர் 50 வச்சுட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா எந்த டேமேஜும் வராது.
ஐசியை ரிமூவ் பண்ண பிறகு அதில் உள்ள லெட்டை வந்து நம்ம சால்ட்ரிங் வச்சு எடுத்துகிட்டு நம்ம 183 பேஸ்ட்டை போட்டுட்டு நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணும்போது அங்கே உள்ள டெம்பரேச்சர் வந்து குறையும். நம்ம அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ஐசியை க்ளீன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுமாரி ஹீட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணுறப்ப கூட உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். அதனால் நீங்கள் ஐசியை எடுத்தோடனே ஃபஸ்ட்டு 183 போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
போர்டை க்ளீன் பண்ணுறப்ப எந்தவித பிளாக் க்ளூஸும் வந்து கண்டிப்பாக போர்டில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விக்கை வந்து நீங்கள் மடித்து வச்சு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். போர்டில் வந்து எந்தவித டேமேஜும் ஆகாது. அதனால் நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப இந்த மாதிரி விக்கை வந்து மடித்து நீங்கள் வந்து வைப் பண்ணி க்ளீன் பண்ணுறதை வந்து இதாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஃபினிஷிங்கும் இதுவும் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஐசியை வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து போர்டை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம், எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போ வந்து நம்ம ஐசியை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணணும். ஐசியை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ப்ளோயரில் வந்து ஒரு 250 ஏர் ஹீட் வச்சுக்கிட்டு நம்ம சால்ட்ரிங் வச்சு பண்ணுறப்ப நமக்கு வந்து ஐசி வந்து சீக்கிரத்துலேயே வந்து க்ளீன் ஆகிடும். வந்து ஐசி ரீபாலிங். இப்போ ஐசி வந்து நான் செக் பண்ணிக்கிட்டேன், எனக்கு வந்து க்ளீனாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சம் க்ளூஸ் வந்து அங்கங்கே இருக்குது. எந்த க்ளூவும் இருக்கக்கூடாது. அதனால் ஒரு வாட்டி தரவாக செக் பண்ணிவிட்டு க்ளூ எல்லாத்தையும் கரெக்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஐசி ரீபாலிங் வந்து பண்ணலாம். இதுக்கு வந்து நான் 183 மெக்கானிக்கோட சால்டர் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். டெம்பரேச்சர் வந்து 350
இதான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ரீவால்விங் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து ஐசி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை க்ளூ ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா க்ளூ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஐசிவி வந்து சரியாக ஃபிக்ஸ் ஆகாது. அதனால் க்ளூ இருக்கான்னு ஒரு வாட்டி கடைசியாக செக் பண்ணிவிட்டு ஐசியை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஐசி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கம்மியான க்ளூ வச்சா போதும். அதிக க்ளூ வச்சிங்கன்னா ஐசி வந்து ஹீட்டில் வந்து நமக்கு வந்து மிதந்து போயிடும். அதனால் கம்மியான க்ளூவை வந்து ஃபுல்லாக எல்லா இடமும் பர மாதிரி அப்ளை பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹீட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 300, ஏர் வந்து 50. இதே வந்து நீ ஐசி ஃபிக்ஸிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 183 தான் பேஸ்ட்டு. அதனால் கண்டிப்பாக அதுலேயே வந்து மெல்ட்டிங் ஆகும். அதனால் நீங்கள் வந்து ஹை டெம்பரேச்சர் போகணுன்னு அவசியம் கிடையாது. லோ டெம்பரேச்சரில் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் நல்லா கிடைக்கும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக பொசிஷனில் இருக்கா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு ஃபிக்ஸ் ஆன பிறகு தான் நான் வந்து கொஞ்சோண்டு வந்து ஃப்ளக்ஸை வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃப்ளக்ஸ் கொடுத்து ஹீட் பண்ணிங்க அப்படின்னா ஐசி வந்து நகர்ந்து போயிடும். அதனால் நல்லா ஃபிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சமாக ஃப்ளக்ஸ் கொடுத்து ஹீட் பண்ணி லைட்டாக வந்து ஷேக் பண்ணுங்கள். இப்போ வந்து ரீபாலிங் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம்.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தெர்மல் பேஸ்ட்டை அப்ளை பண்ணி நீங்கள் வந்து லோட் பண்ணுங்கள். இப்போ நானே பார்த்தீங்கன்னா நான் கேமராலாம் மாட்டுறதுக்கு முன்னாடி தெர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அதனால் வந்து எனக்கு வந்து சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. நீங்கள் வந்து கேமராலாம் மாட்டிட்டு அப்புறம் வந்து தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா திருப்பி நம்ம மாட்டும் போது ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் தெர்மல் பேஸ்ட்டை வந்து கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணாமல் கஸ்டமருக்கு வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து ரிட்டன் கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னா ஏற்கனவே இந்த ஷீல்டு ப்ரொடக்ஷனையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், காப்பரில் இந்த கோட்டிங் ப்ரொடக்ஷனையும் ரிமூவ் பண்ணிட்டோம். அதனால் நீங்கள் வந்து அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிட்டன் கம்ப்ளைண்ட் வரும். நீங்கள் வந்து சிபியு பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சிபியு ரிவால்விங் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிங்கிள் லேயர் சிபியு வந்து ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பிங்க. சிங்கிள் லேயர்லாம் பண்ண பிறகு அப்புறம் வந்து டபுள் டக்கர் போங்க. எடுத்த உடனே நீங்கள் டபுள் டக்கர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபெயிலியர் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ பண்ணும்போது நமக்கு வந்து நம்மளால் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிமோட்டிவேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்தெந்த சிபியூலாம் ஈஸியாக இருக்குமோ அந்த சிபியூவை அதிகமாக பண்ணுங்கள். அதில் வந்து ரிசல்ட்டு கொண்டு வாங்க. ஏன்னா அதில் தான் உங்களால் தப்புகளை வந்து ஈஸியாக வந்து கரெக்ட் பண்ண முடியும். அதனால் முடிஞ்ச லெவலுக்கு இதில் உள்ள தப்புகள்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு டபுள் டக்கர் மாதிரி பெரிய சிபியூ போங்க. இப்போ இந்த ஃபோனு வந்து 167 68 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டக்அப். இதில் வந்து நான் ஏற்கனவே இந்த ஃபால்ட்டை அட்டன் பண்ணதுனால தான் டைரெக்டாக வந்து சிபியூ வந்து அட்டன் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு புது மாடல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து டயக்னைஸ் பண்ணாமல் டைரெக்டாக வந்து எல்லாத்துக்கும் வந்து சிபியூ வந்து நீங்கள் வந்து டவுட் படக்கூடாது. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் வந்து நல்ல லெவலில் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து சிபியூ பண்ணுறதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் என்னென்னா எதுக்கு எடுத்தாலும் வந்து சிபியூங்கிற மாதிரி உங்களோட தாட்டு வந்து போகும். அதனால் முடிஞ்ச லெவலுக்கு வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த ஃபால்ட்டு வந்து தெரியும், அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சிபியூ வந்து டவுட் பண்ணலாம். இல்லைனா முடிஞ்ச லெவலுக்கு நீங்கள் வந்து டயக்னைஸ் பண்ணுங்கள். அந்த ஃபால்ட்டு என்ன, எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டயக்னைஸ் பண்ணிவிட்டு உங்களால் டயக்னைஸ் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் சிபியூ வந்து ஒரு தடவை வந்து நீங்கள் ட்ரையல் பேசிக்கில் வந்து பண்ணலாம். அதனால் சிபியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பக்காவாக ட்ரெயின் ஆகிட்டு அப்புறம் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிபியூ லெவலில் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சென்னை வந்து தாம்பரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் படிக்க வந்தீங்கன்னா வித்தின் 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து சிமேட்டிக் ரீடிங், அட்வான்ஸ் லெவல் வந்து சிப் லெவல் ஒர்க்கை வந்து கற்றுக் கொடுத்து இந்த லெவலுக்கு வந்து சிப் லெவல் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து ரெடி பண்ணி அனுப்புவோம். இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ரெண்டையும் வந்து ஒரே இதில் வந்து படிச்சுக்க முடியும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் படிக்கிறீங்க 30 நாளில் வந்து உங்களால் வந்து ரெடியாக முடியலை அப்படின்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டைம் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு போகிற மாதிரி நாங்கள் வந்து ரெடி பண்ணி அனுப்புவோம். உங்களுக்கு படிக்கணும்னு விருப்பம் இருக்குன்னா எப்போனாலும் வந்து நடக்கிற எந்த கிளாஸில் வேணாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி 1 நாள் 2 நாள் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து வரக்கூடிய பேட்சில் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு படிக்க விருப்பம் இருக்குன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி எப்போ வர்றதுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்குங்க. ஏன்னா கிளாஸு வந்து அவைலபிலிட்டி டயத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா தான் கிளாஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஜஸ்ட்டு வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்கிட்டையும் ஃபீட்பேக் என்னென்னு டேரெக்டாக கேட்டுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.